வணக்கம், நான் வரன் பேசுறேன். அனங்கன் ஒரு கடல் அசுரன். இதனுடைய 3ஆம் பாகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜியா அனங்கனை பிடித்துக் கொண்டு வங்கதேசத்தின் மன்னனிடம் கொண்டு போய் சேர்த்தான். அனங்கனை முதல் முறை பார்க்கும் வங்கதேசத்தின் மன்னனும் வங்கதேசத்தின் அமைச்சர்களும் அதிர்ந்து போனார்கள். யார் இவனா? இவனா அந்த அனங்கன்? ஆம், இவன்தான். எங்கு பிடித்தாய் நீ? காட்டுக்குள் பிடித்தேன். ஜியா, அருமையான காரியம் செய்தாய். நேற்றுதான் கூறினேன், இன்று இரவே இவனை பிடித்து தருவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அமைச்சரே, அனங்கனை இழுத்துச் சென்று பாதாள சிறையில் அடையுங்கள். ஒரு நிமிடம். என்ன ஜியா, என்னவாயிற்று? அனங்கனை பிடித்து தந்தால் 30,000 பொற்காசுகள் தருவீர்கள் என்று கூறினீர்களே, அதை என்னிடம் கொடுங்கள். 10,000 பொற்காசுகள் தான். அடுத்த வருடம் மீண்டும் 10,000 பொற்காசுகள் உனக்கு தரப்படும். வங்கதேசத்தின் மன்னரே, நான் ஒரு கடல் கொள்ளையன். அவ்வப்போது வந்து பொற்காசுகளை வாங்கி கொண்டு செல்ல முடியாது. இப்போதே 30,000 பொற்காசுகளும் தாரும். அது மட்டுமல்ல, உன்னுடைய முத்திரை கொண்ட ஒரு செப்பேடும் வேண்டும். அந்த செப்பேடை நான் கொண்டு சேர்ப்பேன் கலிங்க தேசத்திற்கு. பிறகு கலிங்க தேசத்தின் மன்னனும் கட்டளையிட்டிருக்கிறான் அல்லவா, அனங்கனை பிடித்து தருவோருக்கு 30,000 பொற்காசுகள் என்று. அவனிடமும் நான் அதை காட்டி பெற்றுக்கொள்வேன். சரி இரு அமைச்சரே, முதலில் இவனுக்கு 30,000 பொற்காசுகளை கொடுக்கும் வழியை பாருங்கள். மேலும் ஒரு செப்பேடில் இவன் தான் அனங்கனை ஒப்படைத்தான் என்றும் எழுதி அவனிடம் கொடுங்கள். உத்தரவு அரசே. இப்போது இவனை கூட்டிச் செல்லுங்கள். அடுத்த கணம் ஜியா வங்கதேசத்தின் மன்னனிடம் நெருங்கி, இவனை என்ன செய்ய போகிறாய்? காட்சி பொருளாக்கப் போகிறேன். காட்சி பொருளா? ஆம். நீ என்ன முட்டாளா? அனங்கனை கொன்றுவிடு. அவன் தங்க முட்டையிடும் வாத்து. அவனை எல்லாம் கொல்லக்கூடாது. பிறகு என்ன செய்ய போகிறாய்? பல தேசங்களில் இருக்கும் வணிகர்களுக்கும் மன்னர்களுக்கும் அனங்கனை நாங்கள் கைது செய்து வைத்திருக்கிறோம் என்று கூறுவேன். பார்க்க வருவோருக்கெல்லாம் இவன் கூண்டுக்குள் இருக்கும் குரங்கை போல ஒரு காட்சி பொருளாக மாறுவான். பார்ப்பவர்கள் வந்து வங்கதேசத்திடமே வணிகம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் எடுப்பார்கள். என்ன கூறுகிறாய்? தவறான முடிவு. ஏன்? அனங்கனை பற்றி உனக்கு முழுமையாக தெரியவில்லை. எவ்வளவு காலம் நீ அவனை உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு காலம் உனக்கு கடினமாய் கொண்டே போய்கொண்டிருக்கும். பார்த்துக்கொள். பொற்காசுகள் எங்கே? இதோ இந்தா. சரி, மேலும் நானும் ஜும்பாவும் தீவை விட்டு இன்றே செல்கிறோம். எங்கு? அவ்வளவுதான். நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. மீண்டும் நாங்கள் எங்களுடைய கொள்ளை வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அது சரி, வங்கதேசத்தின் கப்பல்களை சிறிது நாட்கள் எதுவும் செய்யாதீர்கள். சரி, மாலை நேரத்துக்குள் செப்பேடு வர வேண்டும். புரிகிறதா என்று கூறிக்கொண்டு ஜியா அந்த இடத்தை விட்டு செல்ல, அடுத்த கணம் அனங்கன் வங்கதேசத்தின் மன்னனை பார்த்தான். என்ன அனங்கா, முறைக்கிறாய்? அடுத்த கணம் அனங்கன் சிரிக்க, என்ன இப்போது சிரிக்கிறாய்? வந்து மாட்டிக்கொண்டோம் என்றா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை எப்போது தூக்கிலிட போகிறீர்கள்? தூக்கிலா? ஆம், உன்னை இப்போது கொல்லப் போவதில்லை. பிறகு எப்போது? அதற்கு சில ஆண்டுகள் ஆகும். சரி, அப்படி என்றால் நான் பாதாள சிறைக்கு செல்லவா? செல். அமைச்சரே, அனங்கனை பிடித்து விட்டோம் என்று மற்ற தேசங்களுக்கும் செய்தியை அனுப்புங்கள். மேலும் நாளை காலை அனங்கனை சபை முன்னே கொண்டு வந்து நிறுத்தி உள்நாட்டு வணிகர்களுக்கும் வெளிநாட்டு வணிகர்களுக்கும், ஏன் எந்த நாட்டு செல்வந்தர்கள் நம் நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் அழைத்து அனங்கனை பிடித்து விட்டோம் என்று காட்டுங்கள். இவர்கள் மூலியமாக பல்வேறு தேசங்களுக்கும் இந்த செய்தி போக வேண்டும். அதன் மூலியமாக பல்வேறு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் வணிகம் அனைத்தும் நமது தேசத்தின் வழியாக நடக்கும். மேலும் அனங்கனை பிடிக்க முடியாத நாடுகள் அனைத்தும் வருத்தம் கொள்ளும் என்று வங்கதேச மன்னனும் கட்டளையிட, மீண்டும் அடுத்த நாள் தொடங்கியது. ஜியாவும் ஜும்பாவும் ஒரு சிறு படகில் போய்கொண்டிருக்க, என்ன ஏதோ ஒரு ஆரவாரம் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது அந்த முட்டாள் தான். யாரு? வங்க மன்னனா? ஆம். இப்போது என்ன முட்டாள்தனம் செய்தான்? அனங்கனை கூட்டி விட்டு சபையோர் முன்னே அறிமுகப்படுத்துகிறானாம். மேலும் இதன் மூலியமாக அவனுடைய தேசத்தின் வணிகம் பெருகுமாம். அதுதான் அனங்கனை இதுவரை பார்க்காத மக்கள் கூட அங்கு கூடி ஆரவாரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளை, நாம் நமது தீவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நீ என்ன நினைக்கிறாய் ஜியா? எதை பற்றி? அனங்கன் வந்து தானாகவே நான் கைதியாகிறேன் என்று வந்தானே, ஒருவேளை உண்மையில் நம்மை விடுவிக்கவா? அது சரி, இன்னும் நீங்கள் அதை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறீர்களா? இல்லை, அனங்கன் என் மீது பாசமாக இருப்பான். அதனால்தான் கூறினேன். பாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வேண்டுமேனால் அதோ அங்கு ஒரு கால்வாய் செல்கிறது. அதன் வழியை நிறுத்தி என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போமா? இங்கிருந்து பார்த்தால் தெரியுமா? இங்கிருந்து பார்த்தால் எதுவும் தெரியாது. ஆனால் என்ன நடக்கிறது என்பது நாம் அறிவோம். எப்படி? பாருங்கள் என்று கூறிக்கொண்டு
ஒரு ஓரமாக படகை நிறுத்தினான் ஜியா. அடுத்த தருணம் வங்கதேசத்தின் வணிகர்களும் வெளிநாட்டு வணிகர்களும் செல்வந்தர்களும் பொதுமக்களும் வங்கதேசத்தின் அரண்மனைக்கு வெளியே இருக்கும் மையப்பகுதியில் சூழ்ந்து கொண்டார்கள். காவல் வீரர்களும் இருக்கின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். அதிகாரியே, என்ன என்ன கூறு? அதோ அங்கு பார், பொதுமக்கள் அந்த தூணின் மீது ஏறி எல்லாம் உள்ளே குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் செய்வது? இந்த அனங்கனை பார்க்க இத்தனை மக்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? இவன் என்ன ஏதாவது நாட்டின் அரசனா? ஒரு கடல் கொள்ளையன். இவனை பார்ப்பதற்காக இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். ஏன் செய்வது? நமது மன்னரும் அப்படிதான் கட்டளையிட்டார். சுயலாபத்துக்காக ஏதாவது செய்து விடுகிறார். கடைசியில் அதிகாரியான நாமல் தான் தக்கி முக்கி திண்டாட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சரி சரி, அதோ அமைச்சர் வருகிறார், பின்னரே அரசர் வருவார் என்று நினைக்கிறேன். அரசர் வருகிறார் என்று கூறுங்கள். மக்கள் அனைவரும் அமைதியாவார்கள். அடுத்த கணம் அந்த இடத்திற்கு அரசரும் வர மக்கள் கூட்டம் அமைதியானது. இதனால் ஆரவாரத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்த சத்தமும் குறைய ஜியா ஜும்பாவை பார்த்து, வங்கன் வந்துவிட்டான். புரிகிறது. அடுத்த கணம் வங்கதேச மன்னனும் அவனுடைய மக்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு, எம்மக்கள் அனைவரும் கேளுங்கள். கடல் கொள்ளையர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டு பலரையும் பல நாட்டு மக்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். பல நாடுகளும் படை வைத்திருக்கிறது. அவர்களும் கடல் கொள்ளையர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நமது நாட்டு வீரர்கள் போல் எவரும் செயல்படவில்லை. முதலில் ஜும்பா கூட்டத்தின் தலைவனையும் துணைத் தலைவனான ஜியாவையும் பிடித்தார்கள். அதன் பின்னர் இப்போது அனங்கனையும் பிடித்து விட்டோம் என்று கூற அடுத்த கணம் மீண்டும் மக்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பினார்கள். இந்த சத்தத்தை கேட்ட ஜும்பா, தற்பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் அவன். ஆம், இதோ மக்களே, உங்களிடம் அனங்கனை காட்டப் போகிறேன் என்று கூற அடுத்த கணம் 2 கைகளிலும் விலங்கிடப்பட்டு அனங்கனை இழுத்து வந்தார்கள். அனங்கனை பார்த்த மக்கள் அனைவரும் அனங்கனை திட்டத் தொடங்கினார்கள். சிலர் கீழே இருக்கும் கல்களை எல்லாம் எடுத்து அனங்கனை நோக்கி வீசினார்கள். ஆனால் அனங்கன் எதையும் பொருட்படுத்தாமல் நேராகவே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். மேலும் மக்கள் வீசிய கல்கள் அனைத்தும் அனங்கனின் தோளிலும் கழுத்திலும் தலையிலும் சிறிது பட்டு நெற்றியிலிருந்து அனங்கனின் செங்குருதியும் வடிய ஆரம்பித்தது. மக்களின் கூச்சல் சத்தத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட ஜியா, அனங்கன் வந்து விட்டான். புரிகிறது. ஆனால் மக்கள் அனங்கன் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள். எந்த கொள்ளையர்கள் மீதுதான் மக்கள் அன்பை காட்டுகிறார்கள்? இதனால் தான் கொள்ளையடித்தால் அனைத்தையும் கொள்ளையடித்து விட வேண்டும். நீங்கள் தான் பல முறை சரியாவனும் பிழைக்கட்டும் என்று பாதி பொருளை மட்டும் கொள்ளையடித்து வர சொல்கிறீர்கள். ஆனால் அதுவே நாம் மாட்டிவிட்டால் பார்த்தீர்களா இந்த மக்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்று? அடுத்த கணம் மேல் தளத்திற்கு அனங்கன் இழுத்து வரப்பட அனங்கன் திரும்பி மக்களை பார்த்தான். சில மக்கள் கீழே இருக்கும் மண்ணை எல்லாம் தூக்கி மேலே வாரி அனங்கனை திட்டிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கணம் அமைச்சரின் கையோங்க மன்னர் பேச வந்தார். பார்த்தீர்களா, இவன்தான் கடல் கொள்ளையன் அனங்கன், சர்ப்ப கூட்டத்தின் தலைவன். கூறுங்கள் மக்களே, இவனை என்ன செய்யலாம்? நான் இந்த நாட்டுக்கு அரசன் தான், இருக்கட்டும். ஆனால் இம்முறை நீங்களே இந்த தேசத்தின் அரசன், நீங்களே முடிவெடுக்கலாம். அனங்கனை என்ன செய்யலாம்? கொன்றுவிடலாமா? எப்படி கொள்ளலாம்? தூக்கிலிடலாமா? இல்லை அவனை கொன்று கம்பத்தில் கட்டி வைத்து விடலாமா? கழுகுகளும் காக்கைகளும் அவனுடைய உடலை கொற்றி தின்னட்டும். அடுத்த கணம் மீண்டும் மக்கள் ஆரவாரத்தை எழுப்ப மன்னர் மீண்டும், போதும், உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் இருப்பினும் அனங்கனை விசாரிக்க வேண்டும். நம்மிடம் அவன் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம், நம்மிடம் மட்டுமல்ல கலிங்க தேசத்திலிருந்து என்னென்ன பொருட்களை கொள்ளையடித்தான், அதெல்லாம் எங்கு வைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் விசாரிக்க வேண்டும். ஆகவே இவனை இப்போது கொல்ல முடியாது என்று வங்க மன்னன் கூற அடுத்த கணம் மக்களுக்கிடையே ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்த கணம் மக்கள் மீண்டும் கோபம் கொண்டார்கள். முடியாது, அவனை கொல்லுங்கள். எனது வணிக பொருட்களை எல்லாம் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். நான் நமது தேசத்திலேயே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவனை கொல்லுங்கள். அரசே, அவனை எப்படி வேணாலும் கொல்லுங்கள். ஆனால் அவனுடைய தலை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள். அவனுடைய தலையின் மண்டையோட்டை இதோ இந்த கடலின் எல்லையில் நான் வைக்கப் போகிறேன். எந்த கடல் கொள்ளையன் வந்தாலும் முதலில் இப்படிப்பட்ட கடல் கொள்ளையர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசே என்று இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல 200 300க்கும் மேற்பட்ட மக்கள் அனைவரும் ஆரவாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கணம் அமைச்சரும், அரசே, மக்கள் அனைவரும் கோபமாக இருக்கிறார்கள். அனங்கனை கொல்ல சொல்கிறார்கள். ஆம், அதைத்தான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவனை இப்போது கொன்றால் பிறகு நமது திட்டமே பாழாய் போய்விடும். ஆனால் மக்களிடம் காட்டிவிட்டோமே, பிறகு அனங்கனை ஒன்றும் செய்யாமல் சென்றால் ஏதேனும் ஆய்விடுமே.
சரி மக்களே, உங்கள் கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று கேளுங்கள், அனங்கனை விசாரிக்க வேண்டும். அனங்கன் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்தால் சிந்தித்து பாருங்கள், இன்னும் எத்தனையோ வணிகர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒளிமயமாகும். தயவு கூர்ந்து அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூற மக்களும் மீண்டும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கணம், சரி அனங்கனை உயிரோடே வைத்துக் கொள்ளுங்கள், விசாரணை முடித்த பிறகு அவனை கொன்று விடலாம். ஆனால் அதற்கு முன்பு அவனுடைய கையையோ அல்லது காலையோ வெட்டுங்கள் என்று கூற மீண்டும் அருகே இருந்த மக்களும், ஆம் அவன் கூறுவதுதான் சரி, கையையோ காலையோ வெட்டினால் உயிர் போகாது, முதலில் கையையோ காலையோ வெட்டுங்கள் என்று அனைவரும் கூச்சலிட, அரசே இப்போது என்ன செய்ய? சரி, ஒரு கையை மட்டும் வெட்டச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் வங்கதேசத்தின் மன்னனும். அடுத்த தருணம் கீழே இருந்த ஒரு காவலாளி ஒரு வாளை எடுத்துக்கொண்டு அனங்கனிடம் நெருங்கினான். அனங்கனை பார்த்துவிட்டு, என்ன அனங்கா இப்படி பார்க்கிறாய்? உன்னை கொல்லப் போவது நான் என்று உனக்கு தெரியாதல்லவா? பார்த்துக்கொள், நன்றாக பார்த்துக்கொள். என்னை கொல்லச் சொல்லி யாரும் கட்டளையிடவில்லையே, கையைத்தானே வெட்டச் சொன்னார்கள். ஆம், ஆனால் உன் கையை வெட்டும் பொழுது தவறுதலாக மேலே வெட்டி விடுவேன். கவலை கொள்ளாதே, கேட்டால் தெரியாமல் கைப்பட்டு விட்டது என்று கூறிவிடுவேன். மீண்டும் உன்னை உயிரோடு விட நான் என்ன முட்டாளா? ஓ சரி சரி சரி, ஆமாம், என் மீது எதற்கு இவ்வளவு கோபம் உமக்கு? பிறகென்ன, 2 நாட்களுக்கு முன்பு வங்கதேசத்தின் கப்பலை கொள்ளையடித்தீர்கள் அல்லவா? ஆம், அதிலிருந்த காவலாளி நான். ஓ, அரசரிடம் நன்றாக வாங்கி கொண்டாயா? ஆம், நான் அரசனிடம் வாங்கிய பரிசு பொருட்களுக்கு விடை காண வேண்டாம், அதற்காகத்தான் அனங்கா வந்தேன். சரி 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 சரி, எந்த கையை வெட்ட போகிறாய்? வலதா இடதா? உயிர் போக போறவனுக்கு அதெல்லாம் எதற்கு? அடுத்த கணம் மன்னரும் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை அரசே, இவனுடைய கையை வெட்டுவதற்கு கையை நீட்டச் சொன்னேன். விலங்கு போட்டிருக்கிறீர்கள், எப்படி ஒரு கையை மட்டும் நீட்டுவது? சரி, அந்த விலங்கை அவிழ்த்து விடுங்கள். வேண்டாம் அரசே. ஏன்? ஏ காவல் வீரனே, ஒரு கையை மட்டும் வெட்டி எறி என்று கூற அடுத்த கணம் அனங்கன் அவனுடைய 2 கைகளையும் மார்புக்கு நேர் உயர்த்தி 10 விரல்களையும் பிணைத்து மீண்டும் கரங்களை திருப்பி சற்று முன்னே செலுத்தி சடவை எடுத்து மீண்டும் கைகளை மேலே உயர்த்தி அங்கொரு சடவை எடுத்துவிட்டு மீண்டும் கைகளை பின்னுக்கு செலுத்தி மீண்டும் சடவெடுத்தான். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள், என்ன அனங்கனுடைய கைகளை தான் வெட்டப் போகிறார்கள், இவன் சடவெடுத்துக் கொண்டிருக்கிறான், இறுதியாகத்தானே எடுக்க முடியும், இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இறுதி சடவாக இருக்கும், விடுங்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று மக்களும் கூற பிறகு அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்த கணம் அரசனை பார்த்த அனங்கன், என்ன மக்களிடம் சிறிது பேச வேண்டும். மக்களிடமா? ஆம், தண்டனை கொடுப்போருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏதாவது பேசலாம் என்று. என்ன பேச போகிறாய்? நான் ரகசியம் எதுவும் பேச போவதில்லை, கேட்கத்தானே போகிறீர் நீயும். சரி, சென்று பேசு. மக்களே, நான் தான் கடல் கொள்ளையன் அனங்கன். உங்களுடைய பொருட்களை அனைத்தும் சூறையாடி இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பொருட்களில் பலவற்றை எனக்கு உபயோகமாகவில்லை, அதுதான் வருத்தம். இருப்பினும் அதற்கு நீங்கள் தரும் பரிசு எனது கைகள் துண்டாக்கப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் உங்களுடைய மன்னனோடு சேர்ந்து தவறு செய்கிறீர்கள், அதற்காகத்தான் அந்த கடவுளும் மழையை பொழிய போகிறான் இப்பொழுது. எனதே, மழை வரப்போகிறதா? இந்த மாதம் மழையே வராது. அப்படியா? அப்படி என்றால் ஏன் கார் மேகங்கள் சுழந்து கொண்டிருக்கிறது? கார் மேகமா என்று அனைவரும் திரும்பி பார்க்க வானை நோக்கி கரும் புகை புகைந்து கொண்டிருந்தது. அதென்ன புகையா இருக்கிறது, அது மேகம் அல்ல என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அமைச்சரும் மன்னரும் தொலைவில் பார்க்க ஜும்பாவும் ஜியாவும் அவர்கள் இருக்கும் திசையிலிருந்து வானை நோக்கி பார்த்தார்கள். வங்கமன்னா, அந்த கருமேகம் என்னவென்று தெரியுமா? என்னது? உனது காவல் படை கப்பல் எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன கூறுகிறாய்? ஆம், இன்னும் அரை நாளிகைக்குள் நான் அங்கு போகாவிட்டால் நீ வைத்திருக்கும் 18 கப்பல்களையும் அவர்கள் எரித்து விடுவார்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? சர்ப்பர்கள். சர்ப்பர்களா? ஆம், கூட்டத்தின் தலைவனை கைது செய்து விட்டேன் என்று கூறினாயே, கூட்டத்தை ஏன் விட்டாய் என்று நீ சிந்திக்கவும் இல்லை, உமது முட்டாள் மக்கள் அந்த கேள்வியை கேட்கவும் இல்லை என்று அனங்கன் கூற மக்கள் அனைவரும் அமைதியானார்கள். அடுத்த கணம் ஜியா ஜும்பாவை பார்த்து, அனங்கனுடைய ஆட்டம் தொடங்கிவிட்டது என்று கூறினான். என்ன காவலாளியே, இந்த என் கைகளை தானே வெட்டப் போகிறாய்? வெட்டு 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 வெட்டு. இல்லை, இந்த காலை வெட்டு. எதற்கு காலும் கையும்? இதோ என் கழுத்தில் வெட்டு. வெட்டப்பா, காவல் வீரர்கள் என்ன வெட்டுவது?
உங்கள் தேசத்தில் இருக்கும் வெட்டுக்கிளிகள் கூட என்னை தொட முடியாது. வங்கமன்னா, அது பார், 2 இடத்திலிருந்து இப்பொழுது புகை வருகிறது. ஐயையோ, நேரம் போய்கொண்டே இருக்கிறதே வங்கமன்னா, இப்போது என்னை நீ விடப் போகிறாயா இல்லையா? அனங்கா, உன்னுடைய விளையாட்டை என்னிடமே காட்டுகிறாயா? ஐயையோ, இதற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சர்ப்பர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் என்னுடைய விளையாட்டை தொடங்கவே இல்லை. பார்க்கிறாயா என் விளையாட்டை என்று கூறிக்கொண்டு சட்டென்று அனங்கன் திரும்பி அவனுடைய 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு அவன் கைகளில் இடப்பட்ட விலங்கை கொண்டு அனங்கனின் கைகளை வெட்ட வந்த அதிகாரியின் கழுத்தில் சுத்தினான் அனங்கன். அடுத்த கணம் பலமாக 2 கைகளையும் இழுக்க அனங்கன் கைகளில் இருந்த விலங்கு உடைந்தது. விலங்கு மட்டுமா உடைந்தது? அடுத்த தருணம் அந்த காவல் வீரனின் தலையும் அனங்கனுக்கு மேலே சுழன்று கொண்டே பறந்தது. அடுத்த கணம் 2 கைகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் இரும்பு சங்கிலிகளை அனங்கன் அவனுடைய கைகளை சுற்றி சுற்றி 2 கைகளுக்கும் கவசமாக மாற்றிக்கொண்டான். அடுத்த கணம் அமைச்சரும், வீரர்களை என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அனங்கனை கொன்று குவியுங்கள் என்று கட்டளையிட்டான். கீழே இருந்த வீரர்கள் மேலே வருவதற்குள் கிடந்த அதிகாரியின் உடலை தூக்கி வீசினான். அடுத்த கணம், வங்கமன்னா, உமது தேசத்தின் மக்கள் உமது நகரையே சிதைப்பதை பார்த்திருக்கிறாயா? என்ன கூறுகிறாய்? பாரே இப்பொழுது என்ன ஆகப் போகிறது என்று கூறிக்கொண்டு கீழே விழுந்த காவலாளியின் தலையை தூக்கி மக்கள் இருக்கும் கூட்டத்தில் வீசினான் அனங்கன். அடுத்த கணம் அங்கிருந்த மக்களும் வணிகர்களும் அங்கும் இங்குமாக பதற்றத்தில் ஓட அங்கு இருந்த கடைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டும் அரண்டு கொண்டும் கத்திக்கொண்டும் ஓட ஆரம்பித்தார்கள். பார்த்தாயா, உமது மக்கள் இறந்து போன தலை எதுவும் செய்யாது. அதற்கே அரண்டு உன்னுடைய தேசத்தின் கடை வீதிகளை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எவனோ ஒருவன் சொன்னானே, அனங்கனின் தலையை மட்டும் என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. அவனும் காணவில்லை. தலையை கண்டால் இப்படி அஞ்சுகிறார்கள், ஆனால் வீரவசனம் மட்டும். அனங்கா, என்ன நினைத்துக் கொண்டு இங்கு வந்தாய்? அப்படி என்றால் நீ செய்வதையெல்லாம் பார்த்தால் நீயாகத்தான் வந்து அகப்பட்டுக் கொண்டாயா? இப்போதுதான் இது உனக்கே புரிகிறதா? ஜும்பாவாலே என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜியா என்னை பிடித்து வந்து விடுவானா என்ன? அப்படி என்றால் கூட்டு சதியா? கூட்டுச்சதி எல்லாம் இல்லை, நான் மட்டும்தான் இட்டேன் திட்டத்தை. மேலும் வங்கா, பாரேன், 3வது இடத்திலும் புகைந்து கொண்டிருக்கிறது. 3 கப்பல்கள் முடிந்தது. செல்லனக்கா, என்ன கூறினாய்? சென்று விடு. எதற்காக நான் செல்ல வேண்டும்? அதுதான், நீ நாளிகைக்குள் வரவில்லை என்றால் கப்பலை அனைத்தும் அழித்து விடுவார்கள் அல்லவா? ஆம், அழித்து விடுவார்கள். செல், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். எனது காவலாளிகளும் உன்னை எதுவும் செய்ய மாட்டார்கள். கடற்கரையில் இருக்கும் கப்பல்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். செல். நீ கூறுவதும் சரிதான். ஆனால் இப்போது போவதற்கு எனக்கு பிடிக்கவில்லையே. பிடிக்கவில்லையா? ஆம், இன்னும் 5-6 கப்பல்கள் எரியட்டும், பிறகு செல்கிறேன். அனங்கா, சென்று விடு. இல்லை என்றால் என்ன செய்ய போகிறீர்? என்னை கொன்றுவிடப் போகிறீரா? அரசே, விடுங்கள், இவனிடம் என்ன பேச்சு என்று கூறிக்கொண்டு அமைச்சர் முன்னே வர அமைச்சரின் மார்பில் எட்டி ஒரு உதை வைத்தான் அனங்கன். மேலே இருந்து கீழே விழுந்த மந்திரியை பார்த்த மற்ற படை வீரர்கள், அனங்கனை பிடியுங்கள் என்று கூறிக்கொண்டு மேலே ஏறி வந்தார்கள். அடுத்த கணம் அனங்கன் தன்னுடைய ஒரு கையில் இருக்கும் இரும்பு சங்கிலியை மீண்டும் அவிர்த்து அரசரின் கையோடு சேர்த்து பிணைத்துக் கொண்டான். வாருங்கள் அரசரே என்று கூறிக்கொண்டு அனங்கன் கீழே இறங்க இறங்க மேலேவும் படை வீரர்கள் ஓடி வந்தார்கள். அவர்களை எல்லாம் எட்டி உதைத்துக் கொண்டும் வந்தவர்களை தோளை கொண்டு தட்டி கொண்டும் அனங்கன் அரசனை இழுத்துக் கொண்டு நடுவீதியில் செல்ல அங்கும் மிங்குமாக மக்களும் ஓடிக்கொண்டும் இருக்க அரசரை காப்பாற்ற படை வீரர்களும் வாளும் வேலும் ஏந்தி கொண்டு மக்கள் கூட்டத்துக்குள் வர அடுத்த கணம் அரசர் அவருடைய உரையில் இருந்து வாளை எடுத்துவிட்டு அனங்கனின் கையை நோக்கி வெட்ட முயன்றார். அப்பொழுது சட்டென்று அனங்கன் அவனுடைய கையை இழுத்துக் கொள்ள அந்த வாள் அரசரின் கையை துண்டாக்கியது. துண்டாக்கப்பட்ட அவருடைய கையை பார்த்து கொண்டு அலற மக்களும் மன்னரை பார்த்து அலற ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த அனங்கன், ஐயோ, என்ன அரசரே, உங்களுடைய கையை நீங்களே வெட்டிவிட்டீர். இப்படி ஒரு கதை தமிழகத்திலும் இருக்கிறதே. பொற்கை பாண்டியன், அவர் ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக அவருடைய கையை அவரே வெட்டி கொண்டாராம். இப்போது என்னை கைது செய்ய சொல்லி கட்டளையிட்டு நீயும் செய்த தவறுக்கு உமது கையை வெட்டி கொண்டீரா? அனங்கா, அனங்கா, நல்ல பெயரடா அனங்கன் என்பதை. அதை ஏன் இப்படி கெடுக்கிறாய்? வீரர்களே, கப்பல் படை அழிந்தாலும் பரவாயில்லை,
அனங்கனை கொன்று குவியுங்கள். ஆஹா, இப்படி ஒரு கட்டளைக்காகத்தான் நானும் காத்துக் கொண்டிருந்தேன். வாருங்களடா என்று கூறிக்கொண்டு அனங்கன் அவனுடைய உரையில் இருந்து வாளை எடுத்து சுழற்றினான். முன்னேறி வந்த வீரர்களை எட்டி புதைத்துக் கொண்டும் வாளால் குத்திக் கொண்டும் அனங்கன் முன்னேறி செல்ல ஒரு சில வீரர்கள் அனங்கனையும் காயப்படுத்தினார்கள். அடுத்த கணம் நூற்றுக்கணக்கான வீரர்கள் அனங்கனை சூழ்ந்து கொள்ள ஒரு கை இல்லாமல் மன்னரும் எழுந்து நடந்து அனங்கனிடம் வந்தார். மாட்டிக்கொண்டாயா அனங்கா, மாட்டிக்கொண்டாயா? மாட்டிதான் கொண்டேன். மக்களே, எங்கும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கோ கை வேண்டும் என்று கூறினீர்களே, அதோ பாருங்கள், அரசரின் கை இருக்கிறது, எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று கூற அனைவரும் அனங்கனை பார்த்தார்கள். ஏய், உன்னை சூழ்ந்து கொண்டோம், இப்போது என்ன? கரையோரம் இருக்கும் போர்க்கப்பல்களை எரிப்பாய் என்று கூறுகிறாயா? எரித்து விடு, ஒன்றும் கவலை இல்லை, மீண்டும் கட்டமைத்து விடுவேன். ஆனால் உமது உயிர் இங்கே போகும் என்பது உறுதியானது. வங்கமன்னா, அதை நீ மட்டும் எப்படி உறுதி செய்கிறாய்? அதை நான் உறுதி செய்ய வேண்டுமடா. வங்கமன்னா, என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான படை வீரர்களே, விரைவில் உங்கள் வீடை தேடி ஓடிவிடுங்கள். இல்லையெனில் உங்களுடைய உயிர் சேதத்திற்கு நான் பொறுப்பாக முடியாது என்று அனங்கன் கூற அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த கணம் மக்கள் கூட்டத்துக்குள் மேலும் சத்தங்கள் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். சர்ப்ப கூட்டத்தின் கொள்ளையர்கள் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் நூற்றுக்கணக்கான வீரர்களும் சட்டென்று திரும்பி சர்ப்பர்களை எதிர்நோக்க காத்துக் கொண்டிருக்க, அடுத்த கணம் சட்டென்று மன்னரை இழுத்து வாளை மன்னரின் கழுத்தில் வைத்தான் அனங்கன். அடுத்த கணம் மன்னரையும் இழுத்து செல்ல படை வீரர்களும் மக்களும் அரண்டு போய்தான் இருந்தார்கள். அங்கு என்ன அனங்கா, 10 பேரையாவது கொள்ளலாம் அல்லவா? வேண்டாம் வேண்டாம், நானே 4-5 பேரை கொன்று விட்டேன். செல்லுங்கள், வந்த வேலையை பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு மன்னரை இழுத்துக் கொண்டு கடற்கரை ஓரமாக சென்றான் அனங்கன். அடுத்த கணம் அனங்கனுடைய ராட்சச கப்பலும் காத்து கொண்டிருந்தது அனங்கனுக்காக. வங்கதேசத்தின் மன்னன் பார்க்க அங்கு பல கப்பல்கள் எரிந்து கொண்டிருந்தது. சரி வங்கமன்னா, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் செல்கிறேன். அனங்கா, கூறு வங்கமன்னா, ஏன், எதற்காக இப்படி எல்லாம் செய்தாய்? எதற்காக இப்படி செய்தேன் என்றால், வேறு ஏதோ காரணம் இருக்கிறது. உமது கொள்ளையர்கள் வந்து போர்க்கப்பலை மட்டும் சிதைத்து நீ எனது படை வீரர்களை சிதைத்து செல்கிறாய். கொள்ளையர்கள் கொள்ளையடிக்காமல் போவது ஏன்? என்ன உனது திட்டம்? இப்போதாவது புரிந்ததே உனக்கு. கூறுகிறேன். நான் 3 கொள்ளையர்கள் இந்த கூனக்கடலில் ஆதிக்கம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சிறிய கொள்ளையன். ஏதோ ஆயிரக்கணக்கான கொள்ளையர்களை வைத்துக் கொண்டு சிறிதளவில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவும் வங்கதேசத்தின் மன்னனே, உனது தேசத்தின் கப்பலை நான் எப்போதாவது தொட்டிருக்கிறேனா? இல்லை. நானும் சர்ப்பத்தீவில் இருக்கிறேன். ஆகவே என் தீவை கடந்து போவர்கள் அனைவரும் கலிங்க தேசத்தில் இருந்து வருவோர்கள். ஆகவே கலிங்க தேசத்தின் கப்பல்களை தான் நான் சூறையாடுவேன். அதற்கு கலிங்க தேசத்தின் மன்னன் என்னை பிடித்துக் கொண்டால் 30,000 பொற்காசுகள் என்று அறிவிக்கை விட்டான். நியாயமான அறிவிக்கை. ஏனென்றால் அவனுடைய தேசத்தின் கப்பல்களை நான் சூறையாடுகிறேன். அவன் கட்டளையிட்டு விட்டான் என்று நீ எதற்கடா என்னை பிடித்துக் கொடுத்தால் 30,000 பொற்காசுகள் என்று கட்டளையிட்டாய்? அது வணிக அரசியல். என்ன அரசியல்? வணிகம் அரசியல். புரியும்படி சொல்லே. கலிங்கத்தார் அதிக பொருட்களை ஸ்ரீவிஜயம் எடுத்துச் சென்று அவர்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அங்கு செல்லும் வணிகர்கள் என்னிடம் வந்தால் எமது நாட்டு மக்களும் அனைவரும் நலமாக இருப்பார்கள், வரிகள் வரும் என்று நினைத்தேன். மக்கள் அனைவரும் என்னிடம் வர வேண்டும் என்றால் சும்பா கூட்டத்தின் தலைவனை பிடித்து விட்டோம் என்று கூறினால் போதும் என்று நினைத்தேன். ஆனால் அப்போதுதான் நீ வளர்ந்து வந்து கொண்டிருந்தாய். ஆகவே உனது பேரையும் நான் அதிகமான வணிகர்களை கவர பயன்படுத்தினேன். இங்குதான் நீ தவறு செய்து விட்டாய். நான் எப்போதும் நான் உண்டு, என் வேலை உண்டுதான் இருப்பேன். என்னை தேவையில்லாமல் சுரண்டி பார்த்தது நீ. பிறகு இதில் எனது தவறு என்னவென்று கூறு. ஒன்றும் இல்லை. அதுதான் அனங்கனை பிடித்து தருவோருக்கு பொற்காசுகள் தருகிறேன் என்று ஒரு மாயையை உருவாக்கி அனைத்து வணிகர்களையும் அனைத்து நாட்டு தேசங்களையும் கவர்ந்தாய் அல்லவா? இதில் மக்களையும் வணிகர்களையும் அரசர்களை மட்டும் நீ கவரவில்லை, கொள்ளையர்கள் கூட்டத்தையும் கவர்ந்து விட்டாய். இதனால் என்னவானது என்று தெரியுமா? என்னை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சில கொள்ளையர்கள் கூட்டமும் இப்போது எனக்கு மதிப்பே தருவதில்லை. இந்த நிலைமைக்கு வருவதற்காக நான் எவ்வளவு கப்பல்களை கொளுத்தினேன், எவ்வளவு இடங்களில் சூறையாடினேன். அனைத்தையும் ஒரே நாளில் நீ இட்ட கட்டளையால் எனக்கு எவ்வளவு சேதாரம் என்று தெரியுமா? சர்ப்பர்கள் என்று கூறினாலே முதலில் அனைவருக்கும் பயம் இருக்கும். ஆனால் இப்போது கூறினால் உங்களை அந்த வங்கதேசத்தின் மன்னன் தேடிக்கொண்டிருக்கிறானே என்று வினாவை எழுப்புகிறார்கள் எங்களிடமே. அதுதான் என்ன சமாச்சாரம் என்று உன்னை விசாரித்து போகலாம் என்று வந்தேன். ஜியாவின் மூலியமாக உன்னை சந்தித்தேன்.
பிறகு உமது மூலியமாக உமது மக்களையும் வணிகர்களையும் சந்தித்தேன். அனைவரும் என்னை பார்த்தாகிவிட்டது என்று தெரிந்த பிறகு அனங்கனின் ஆட்டம் எப்படி இருக்கும் என்று காட்ட வேண்டாமா? பிறகு செல்வங்க தேசத்தின் மன்னா, என்னை அனைவரும் பார்த்தார்கள், நான் செய்த செயல்களையும் பார்த்தார்கள். இது பல தேசத்திற்கும் போகும் இந்த செய்தி. பிறகு உமது தேசத்திற்கு வருவார்கள் வணிகர்கள் கோடி. ஆனால் உண்மையில் மீண்டும் ஒரு முறை அனங்கனை பிடிப்போருக்கு அது தருகிறேன் இது தருகிறேன் என்ற ஏதாவது ஒரு கட்டளை இட்டு கொண்டிருந்தாய், பிறகு வங்கம் எங்கும் காணாமல் போய்விடும். மேலும் உன் கைகள் வெட்டப்பட்டதற்கு நான் காரணம் அல்ல. இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று நானும் வரவில்லை. அனங்கனின் செல்வாக்கு என்னவென்று காட்டவே வந்தேன், அவ்வளவுதான். சரி, நான் வருகிறேன். சென்று காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு நல்லபடியாக உறங்கு என்று கூறிக்கொண்டு அனங்கன் அவனுடைய ராட்சச கப்பலில் ஏறிக்கொண்டான். அடுத்த கணம் வங்கதேசத்தின் கடலில் இருந்து ராட்சச கப்பலும் கிளம்பி கடலை நோக்கி போய்கொண்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஜியாவும் ஜும்பாவும் அனங்கன் தப்பித்து விட்டான், ஆம் அப்படி என்றால் அடுத்த இலக்கு நாம் தான் என்று ஜும்பா கூற, இருவரும் கடலில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் அனங்கனின் கப்பலை பார்த்து கொண்டிருந்தார்கள். காத்திருப்போம் அனங்கனின் ஆட்டம் தொடர. நன்றி. நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.